Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற poem Macavity-The Mystery Cat written by T.S. Eliot. Macavity அப்படிங்கிறது ஒரு பூனையோட பெயர். மிஸ்ட்ரி கேட்னா மர்மம் நிறைந்த ஒரு பூனை. இந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னா Macavity என்ற மர்மம் நிறைந்த பூனை, அதை பற்றின poem தான் இது. There is always an air of mystery in cats. They appear to see something which we don't. Macavity is one such elusive, agile and phantom-like cat. Read this humorous lyric poem and find out what happens when he strikes. நார்மலாகவே பூனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக மர்மமானவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்களை பூனைகளால் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மெக்காவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யார் கையிலையும் பிடிபடாமல் சுற்றிட்டு இருக்க ஒரு பூனை. அது மெக்காவிட்டியோட நேச்சர்ஸ் என்னென்னா எலியூசிவ்னா யார் கையிலையும் பிடிப்படாது. அகேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஃபேண்டம் லைக் அப்படின்னா ஃபேண்டம் அப்படின்னா கோஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கோஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் த ஹியூமரஸ் லிரிக் அப்படின்னா இந்த ஹியூமரஸ்னால் நல்ல ஃபன்னியான ஒரு லிரிக் போம். இதை படித்து அவன் வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. Macavity-'s a mystery cat. He is called the hidden paw, for he is the master criminal who can defy the law. He is the bafflement of Scotland Yard, the flying squad's despair, for when they reach the scene of crime, Macavity's not there. போய்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெக்காவிட்டி அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான கேட், ஒரு மர்மமான பூனை. ஹீ கால்ட் அப்படின்னா அவனோட பேர் என்னென்னா மெக்காவிட்டி என்ற மர்மமான பூனை அப்படின்னா எல்லாரும் அவனை கூப்பிடுவாங்க. த ஹிடன் பா பானை என்ன அர்த்தம்னா அதுங்களோட பாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா யார் கையிலையும் சிக்காமல் ஓடிட்டு இருக்கிறது தான் இந்த ஹிடன் பான்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல் ஹூ கேன் டிஃபை த லா. இல்லை டிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்த்து நிற்கிறது, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை கேட்காமல் இருக்கிறது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா இவன் ஒரு மாஸ்டர் கிரிமினல்னு சொல்கிறாங்க. அவன் எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டானா, அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். எதையுமே மதிக்காமல் அவன் இஷ்டத்துக்கு இருப்பான், எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட். இல்லை பேஃபில்மெண்ட் அப்படின்னா குழப்பம். அவன் என்ன பண்ணுவான், ஸ்காட்லாண்ட் யார்டுக்கே ஒரு குழப்பத்தை, ஸ்காட்லாண்ட் யார்டுனா ஒரு ஒரு போலீஸ்மேன் சர்வீஸு. ஸோ அவங்களையே என்ன பண்ணுவானா இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவானா. த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டிஸ்பேர், அதாவது அதில் என்ன சொல்லுவான்னா டிஸ்பேர் என்ன அர்த்தம்னா ஒரு விரக்தி. ஸோ இவங்க அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் இருப்பாங்கள்ல அவங்களுக்கே இவனால் பிடிக்க முடியாமல் ரொம்ப விரக்தியாக இருக்குமா. ஏன்னா அவங்க இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான்ல, அந்த டைமில் இவங்க அந்த க்ரைம் நடந்த இடத்துக்கு இவங்க போகிறப்ப அவன் இங்கே இருக்க மாட்டானா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவானா. இதுதான் ஃபஸ்ட் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. Macavity, there is no one like Macavity. He is broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. ஸோ இங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மெக்காவிட்டியை மாதிரி எவனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல இவனை மாதிரி யாருமே இல்லைப்பா, அவன் அவ்வளோ பெரிய ஆள்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போய் சொல்கிறாரு. அந்த பையனை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவானா மனுஷங்க எந்தென்ன விதியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்ன பண்ணுவானா அவன் பிரேக் பண்ணுவானா, ரூல்ஸ் பிரேக்கர் மாதிரி. அவன் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒரு டிசிப்ளின் எதுவுமே மனுஷங்க ஃபாலோ பண்ணுற எதுவுமே அவன் ஃபாலோ பண்ண மாட்டானா. அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன லாவை அவன் பிரேக் பண்ணுறான்னா லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையவே அவன் பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி புவியீர்ப்பு விசையை யாருமே பிரேக் பண்ண முடியாது. இங்கே என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவனை அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிடுவான், பறந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இதை மீன் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. ஹீ பிரேக்ஸ் த லா ஆஃப் கிராவிட்டி. ஹிஸ் பவர் ஆஃப் லெவிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது அது ஒரு தியான நிலைன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுறவங்க அப்படியே மேலே காற்றுல பறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு தியான நிலை, தான் லெவிட்டேஷன். would make a fakir stare, அதாவது ஃபேக்கிர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாங்க், அதாவது ஒரு துறவின்னு சொல்லலாம். அவங்களே இவன் இப்படி பறந்து போகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா லெவிட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கான். அதாவது இவன் காற்றுல பறக்கிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி யோகா பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மர்மமான விஷயங்களை பண்ணுற அந்த ஞானிகளை என்ன பண்ணுவாங்களாம், இவனை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான்னா இவனோட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க.
And when you reach the scene of crime, Macavity is not there. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் தப்பு பண்ணிவிட்டு இந்த இடத்துல யாரும் எஸ்கேப் ஆகி ஈஸியாக ஓடிடுறான். அதனால் அந்த க்ரைமை பிடிக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அங்கே யார் இருக்க மாட்டாங்கன்னா Macavity இருக்க மாட்டான். You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once and once again, Macavity is not there. Macavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. அவனை வந்துட்டு நீங்கள் எங்கெங்கே தேடலாம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் போய் தேடலாம். அதாவது அங்கே ஒளிஞ்சிருக்கானான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டில் போய் தேடலாம். அது இல்லாமல் எங்கேயாவது காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கூட தேடலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேடினாலும் Macavity கிடைக்க மாட்டான், ஏன்னா அவன் அந்த க்ரைம் நடந்த இடத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. Macavity எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜிஞ்சர் கேட் அப்படி சொல்கிறாங்க. ஜிஞ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். அவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்னா, நல்ல உயரமாகவும் இருப்பான், நல்லா ஒல்லியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. நம்ம அவனை பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ saw him. அதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவனோட கண் வந்துட்டு அப்படியே உள்ளே போன மாதிரி இருக்குமா. சங்கன் அப்படின்னா மூழ்கி. ஸோ அவனோட கண்ணை பார்த்தோன்னா ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்கும். நார்மல் கேட்க்கு வந்து மாதிரி ப்ளஃபியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusky from neglect. His whiskers are uncombed. He sways his head from side to side with the movements like a snake. And when you think he is half asleep, he is always wide awake. இப்போ அந்த போய்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, Macavityயோட அப்பியரன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவனோட ப்ரோ அப்படின்னா ஐப்ரோ எப்போயுமே எப்படி இருக்குன்னா, ஒரு சிந்தனையோடய இருக்குமா. அதாவது சுரிச்சு வச்சுருப்பாங்களே ஐப்ரோவை, அந்த மாதிரி அவன் சுரிச்சே வச்சுருப்பான். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு தாட் அப்போ ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவனோட தலை எப்படி இருக்குன்னா டோம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி ரவுண்டு கலரில் ரூஃப் இருக்கும். குவிமாடம்னு சொல்லுவாங்க. அதாவது ரவுண்டாக இருக்கும்ல. இப்போ இங்கே ஏதாவது நம்ம போய் தங்கணும்னா அது வந்துட்டு ஒரு இக்லூ ஷேப்பில், இக்லூ கிடையாது ஆனால் அந்த ஷேப்பில் வந்துட்டு ரவுண்டாக ஒரு ரூஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி அவனோட தலை இருக்குது. ஹிஸ் கோட், இங்கே கோட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட கோட்டை சொல்லலை, ஏன்னா கோட்லாம் வந்துட்டு கேட் அணியாதில்ல. ஸோ கோட்டுன்றது இங்கே என்னென்னா அதோட முடி, அந்த ஃபர் இருக்குல்ல, அதோட ஹேர் இருக்குல்ல, பூனையோட ஃபர்ரு, அது எப்போயுமே வந்துட்டு டஸ்டியாக தான் இருக்குமா. ஏன்னா வந்துட்டு அதை அவன் சரியாக கவனிச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அங்கே போக இங்கே போக எஸ்கேப் ஆகி ஓடுறது அந்த மாதிரி தானே இருக்கான். இப்போ நம்ம வீட்டில் டேம் பண்ணுற பெட்ஸ்னால் அதை குளிக்க வைப்பாங்க, அதுக்கு தலை சீவி விடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவன் வந்துட்டு அவனோட அப்பியரன்ஸ் அதிகமாக அவன் வந்துட்டு பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டான். அதனால அவன் அழுக்காகவே இருப்பான். ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு. இதில் விஸ்கர்ஸ் அப்படின்னா அந்த பூனைக்கு பார்த்திங்கன்னா மீசை முடி இருக்கும்ல, அந்த மீசை முடியெல்லாம் அப்படி இருக்குமா, சீவாமல் இருக்குமா. ஹீ ஸ்வேஸ் இஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். இதில் ஸ்வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு திரும்பி சைடில் பார்த்துட்டே போகிறது. ஸோ என்ன பண்ணுவான்னா, இவன் திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். அதாவது அவ்வளோ அவேராக இருக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்னேக் மாதிரி இருக்கும். எப்படி ஸ்னேக் வந்துட்டு மாதிரி வளைஞ்சு தலையை திரும்ப பார்க்கும்ல, அந்த மாதிரி இவன் திரும்பிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவன் வந்துட்டு என்ன பண்ணுவானா, முழிச்சு தான் இருப்பானா. நம்ம கண்ணை மூடி இருக்குது, அதனால் அவன் தூங்கிட்டு இருக்கு, பாதி அரை தூக்கத்தில் இருக்குது நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே அவன் என்ன பண்ணுவான், முழிச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. Macavity, there is no one like Macavity, for he is a fine and feline shape, a monster of depravity. You may meet him in by street, you may see him in the square, but when a crime is discovered, then Macavity is not there. இப்போயும் மறுபடியும் சொல்கிறாரு, Macavity அவனை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவனை ஒரு அசுரன் மாதிரி சொல்கிறாரு. இஸ் எ ஃபைன் அப்படின்னா அசுரன், டீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெலைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூனைக்குட்டி. ஆக்சுவலி வந்துட்டு அவன் எப்படின்னா பூனை வடிவில் இருக்கிற ஒரு அசுரன் சொல்கிறாங்க. ஃபார் ஹீ இஸ் அ ஃபைண்ட் இன் ஃபெலைன் ஷேப்னா பூனை வடிவில் இருக்க ஒரு அசுரன் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. அ மான்ஸ்டர் ஆஃப் டெப்ரவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியான நடத்தை இல்லாத, அதாவது இஷ்டத்துக்கு இருக்கிற, யார் சொல்கிறதையும் கேட்காத ஒரு மோசமான நடத்தைன்னு சொல்லுவாங்கள்ல, விக்கெட்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், ரொம்ப ஒரு வைல்டாக இருப்பான், விக்கெடாக இருப்பான்.
யூ மே மீட் ஹிம் இன் பை ஸ்ட்ரீட், நம்ம தெருவில் போகிறப்ப அவனை சந்திக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்டிகுலர் ஏரியா. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம போனோம்னா எந்த ஏரியாவுக்கு போனாலும் அவனை அங்கே பார்க்கலாம். ஆனால் ஏதாவது தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறது இவன் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. ஸோ when a crime is discovered, அதாவது இவன் செஞ்ச குற்றத்தை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் இருக்க மாட்டான், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். Macavity is not there அப்படின்னு சொல்கிறாரு poet. He is outwardly respectable. They say he cheats at courts. And his footprints are not found in any file of Scotland's yachts. And when the lad is looted, or the jewel case is rifled, or when the milk is missing, or another peak's been stifled. He is outwardly respectable அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா மதிக்கத்தக்கவனாக தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் he cheats at court அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வந்துட்டு கார்ட்ஸில் சீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அப்படி ப்ளே பண்ணுறத கேட் அப்படி ப்ளே பண்ணாது, பட் அவன் அந்த அளவுக்கு இப்படி சொல்கிறது ஒரு தந்திரமான ஆளுன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு கார்ட்ஸ் கூட சீட் பண்ணுவான், விளையாடிட்டு இருப்பான், சீட்டு விளையாடுவாங்களா சீட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இங்கே மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். And his footprints are not found in any file of a Scotland's yard. அதாவது ஸ்காட்லாண்ட்ஸ் யார்டுனா அந்த போலீஸ்மேன் இருக்குல்ல, அந்த போலீஸ்மேனோட ஃபைல்ஸ் இருக்குல்ல, குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்துட்டு இவனோட தடயமே இருக்காதான், இவனோட கால் தடம் கூட இருக்காதான். ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருப்பான் அவன், அதாவது தடயம் கூட விட்டு வைக்காமல் வந்துட்டு அவன் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் when the ladders looted, ladder அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல அந்த அலமாரி, லூட்டட்னா திருடுறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது இடத்துல உணவு அலமாரியிலேருந்து உணவு காணாமல் போனாலோ, இல்லை ஏதாவது ஜுவல் கேஸ் இருக்குல்ல அது எங்கேயாவது வந்துட்டு தட்டி விட்டு கீழே விழுந்தாலோ, இல்லை எந்த இடத்துலையாவது பால் காணாமல் போனாலோ, இல்லை வந்துட்டு பீக் இருக்குல்ல, பீக்ஸ் அப்படின்னா என்னென்னா டாக், ஒரு முடியெல்லாம் நிறைய வச்ச ஒரு டாக் இருக்குல்ல, அது வந்துட்டு திணறி போய் நின்னாலும் அதுக்கு காரணம் யாருன்னா இவனாக தான் இருப்பான் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ணுவான்னா சாப்பாடு தேடிட்டுவான், எங்கேயாவது போயிட்டு நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஜுவல் கேஸை தள்ளி விட்டு போயிடறானா, பாலை வந்து குடிச்சிட்டு போயிடறான். அதே மாதிரி இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு சில நாய்கள் என்ன பண்ணுங்க, துரத்துங்க. ஸோ இவன் வந்துட்டு ரொம்ப அறிவாளியாக இருக்கிறதுனால அது வந்து எஸ்கேப் ஆயிடறான்ல. ஸோ இவன் துரத்தி அந்த பீக் டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸ்க்கே வந்துட்டு மூச்சு திணறிடுமா. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா இவன் தான் அப்படிங்கிறாங்க. Or the greenhouse glass is broken and the trellis spare repair. There's the wonder of thing, Macavity is not there. And when the foreign office find a treatise gone astray, or the admiralty lose some plans and drawings by the way. வேறு என்னென்ன பண்ணுறான் அப்படின்னா, க்ரீன் ஹவுஸில் ஏதாவது கிளாஸ் உடஞ்சி போச்சுனாலும் அதுக்கு காரணம் இவனாக தான் இருப்பான். அப்புறம் ட்ரெல்லிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, அந்த நம்ம பிக்சர்லலாம் பார்த்துருப்போம், அதாவது கொடி போட்டு வச்சுருப்பாங்கள்ல, எப்படின்னா கிராஸாக இருக்கும், அதில் வந்துட்டு கொடியை படர விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு உடஞ்சி போயிருந்தாலுமே அதுக்கு காரணம் யாராக இருப்பான், இவனாக தான் இருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலுமே கூட என்ன ஆகும்னா அதுலேருந்து இவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுவானா, இவனை கண்டுபிடிக்கவே முடியாது. எது வந்துட்டு இவனால் நடந்திருந்தாலும் அந்த இடத்துல இவன் இருக்காமல் எஸ்கேப் ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ஆஃபீஸ், அதாவது வேறு ஊரில் இருக்க அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஏதாவது ட்ரெட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரெட்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரெட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னாலுமே யார் காரணம்னா இவன் தான். ஏன்னா அங்கே போயிட்டு ஏதாவது மிஸ் பண்ணி விட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்மிராலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்துட்டு யூகேயில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட், ராயல் நேவி டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது பிளான்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, பிளான்ஸ்லாம் அதில் வந்துட்டு ஏதாவது கோளாறு ஆனாலுமே அது காரணம் இவன் தானா. ஸோ டிபார்ட்மெண்ட் லெவலில் போய் க்ரைம் பண்ணுற அளவுக்கு இவன் வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்றாரு poet. There may be a scrap of paper in the hall or on the stair, but it is useless to investigate. Macavity is not there. And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity, but he is a mile away. ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் க்ரைம் நடந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா பேப்பர் சிதறி கிடக்கும். அதே மாதிரி எங்கெங்கன்னா ஹால்லையோ இல்லை படிக்கட்டுலையோ பேப்பர் இருந்தாலுமே கூட, பேப்பர்லாம் அங்கங்கே கடந்தாலுமே கூட இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான்ல, அவனை பிடிக்க முடியாதுல்ல. அதனால நீங்கள் என்ன தான் ஒரு க்ரைம் சீனுக்கு நீங்கள் போயிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலுமே அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் யாராவது வந்துட்டு ஏதாவது தொலைஞ்சு போச்சு, ஏதாவது நஷ்டமாக போச்சு, ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், லாஸ்னால் இந்த சென்ஸ்
நஷ்டம் கிடையாது. ஏதாவது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே சீக்ரெட் சர்வீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக அது யாரோட வேலையாக இருக்கும், மெக்காவிட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணிட்டு இருப்பானா, அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி 1 மைல் தூரத்துக்கு போயிருப்பானா. அந்த அளவுக்கு அவன் அறிவாளிங்கிறாங்க. You will be sure to find him resting or licking off his thumbs or engaged in doing complicated long division sums. Macavity, Macavity. There is no one like Macavity. There never was a cat of such deceitfulness and suavity. நம்ம வந்துட்டு அவனை எப்படிலாம் அவனை பார்க்கலான்னா, எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான், எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவனை நம்ம பார்க்கலாம். சில டைம் என்ன பண்ணும், பூனைங்கள்லாம் வந்துட்டு அதுங்களோட காலை நக்கிட்டு இருக்கோங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிகிட்ருப்பான், அப்போயும் நம்ம பார்க்கலாம். இல்லைனா ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக டிவிஷன் சம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் போட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அவ்வளோ புத்தி கூர்மையான ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய கார்ட்டூன் மூவிலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸி கேட் இருக்கும். அந்த கேட் என்ன பண்ணுன்னா, நிறைய மூவிஸ் இருக்குது, அதிலலாம் பார்த்தோம்னா அது என்ன பண்ணும், பெருசாக ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம், கோடு டைலாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவனை கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஏதோ ஒரு பெருசாக காம்ப்ளிகேட்டடாக டிவிஷன் சம்ஸ்லாம் வந்துட்டு அவன் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவ்வளோ ஒரு புத்தி கூர்மையான ஒரு ஆள், அவனை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் மெக்காவிட்டி மாதிரி வேறு யாருமே கிடையாது. மெக்காவிட்டி உன்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவனை மாதிரி வேறு எந்த கேட்டும் டிசைட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஏமாற்றுறது. சுவாவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதுரியமானது. ஸோ இவனை மாதிரி ஒரு ஏமாத்தக்காரனும் சாதுரியமானவனும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, சுவாவிட்டி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படின்னா சாதுரியமான, பொலைட் அண்ட் ப்ளசன்ட்னு சொல்லுவாங்க, சாதுரியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஏமாத்தக்காரனாகவும் இருக்கான், சாதுரியமானவும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. He always has an alibi and 1 or 2 hours to spare, and whatever time the deed took place, Macavity wasn't there. And they say that all the cats whose wicked deeds are widely known. I might mention Mungo Jerry, I might mention Griddlebone, are nothing more than agents for the cat who all the time just control their operation, the Napoleon of crime. ஸோ இங்கே அலிபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெற்றிட வாடம் அப்படிங்கிறது தமிழில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு லிட்டரலாக என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவாங்க, ஆனால் அந்த எவிடன்ஸ்னால எந்த ஒரு யூஸுமே இருக்காது. அதை வச்சு அந்த கைதே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தூம் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு ரித்திக் ரோஷன் என்ன பண்ணுவார், ஒரு ஏங்கிற சைனை விட்டுட்டு போவார், ஆனால் அதை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கங்கே தடயத்தை விட்டுட்டு போவான், 1-2 தான் விட்டுட்டு போவான், ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியாது, இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு க்ரைம் இந்த இடத்துல டீட் அப்படின்னா செயல், இவன் செஞ்ச செயல் எங்கேயாவது இருக்குது, எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல மெக்காவிட்டி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கேட் செய்கிற சில விஷயங்கள் வந்துட்டு உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியும். சில கேட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அது செய்கிற இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் என்ன பண்ணோன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு சில கேட்டை சொல்கிறாரு, என்னென்னா மங்கோ ஜெரி அண்ட் கிரெடல்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டை சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த 2 கேட்டுமே வந்து டிஎஸ் எலியட்டோட பொயட்ரி புக்கில் ஓல்ட் போசம்ஸ் புக்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கேட்ஸ் அப்படின்ற ஒரு இதில் இந்த 2 கேட்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கேட் இருக்குல்ல, இந்த கேட்டு மாதிரி இவனும் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஒரு விக்கெட் கேட் தான், அதாவது திருட்டுத்தனமான ஒரு ஆள் தான். are nothing more than agents for the cat who all the time just control their operation. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கேட் ஏஜென்ட்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா கேட் ஏஜென்ட்ஸாக, who all time just controls their operation. அதாவது ஏதாவது ஒரு நான் சொன்னேன் இல்லை, இந்த படத்தில் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கோங்கல்ல, அதாவது பிஸியாக ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோங்க, இந்த இடத்துல இவங்களை இப்படி ஓனர்ஸ் அப்படி காப்பாற்றணும் அப்படின்லாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்துட்டு ரொம்ப பிஸியான ஆளுங்க, ஒரு ஏஜென்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு ஏஜென்ட்ஸாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அப்படி சொல்ல முடியாது, பட் எங்கேயாவது பதுங்கிருந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஆள் இவன். அதுவும் இல்லாமல் இவன் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த நெப்போலியன் ஆஃப் க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெப்போலியன் அப்படிங்கிறவர் ஒரு வீரர் தான். அவர் எப்படின்னா எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இடத்தையும் வந்துட்டு கைப்பற்றிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறதுல நெப்போலியன் யாருன்னா நம்ம மெக்காவிட்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாரு. Author information: Thomas Stearns Eliot, 1888 to 1965, was an essayist, critic, a playwright, and a pioneering poet of the 20th century.
ஸோ டிஎஸ் எலியட் அப்படிங்கிறவர் ஒரு ரிமார்க்கபிள் போய்ட், 20th சென்ச்சுரியிலேயே ரொம்ப ஃபேமஸான போய்ட்டாக இருந்திருக்கார் இவர். ஷேக்ஸ்பியர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான போய்ட்டுன்னு சொல்லலாம் 20th சென்ச்சுரியில், கம்பேர் பண்ண முடியாது, பட் ஹீ இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் போய்ட். அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1888 பிறந்திருக்காரு, 1965 இறந்துட்டார். அவர் ஒரு கட்டுரையாளராகவும் இருந்திருக்காரு, ஒரு விமர்சகராகவும் இருந்திருக்கிறாரு, ஒரு பிளேரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதையாசிரியர் சொல்லுவாங்க, கதையாசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. 20வது நூற்றாண்டை சார்ந்த நிறைய போய்ட்டுக்கு இவர் முன்னோடியாகவும் இருந்திருக்கிறாரு. ஹீ அட்டண்டட் ஸ்மித் அகாடமி இன் செயின்ட் லூயிஸ். ஸோ இவர் எந்த அகாடமி போயிருக்காருன்னா செயின்ட் லூயிஸில் இருக்கிற ஸ்மித் அகாடமிக்கு போயிருக்காரு. அண்ட் தென் மில்டன் அகாடமி இன் மாசச்சூசெட்ஸில் இருக்கிற ஸ்மித் அகாடமி அப்படிங்கிறதுக்கும் இவர் போயிட்டு ஐ திங்க் மேபி படிச்சிருப்பார் போல். He graduated from Harvard University and then left for France and the Sorbonne to study philosophy. ஸோ என்ன ஆகுதுன்னா இவர் வந்துட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு படிக்கிறார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து போயிட்டு வேறு எங்கே என்ன பண்ணுறாருனா சார்பன் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஃபிலாசபி படிக்கிறாரு. Eliot returned to Harvard and deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. ஸோ எலியட்டுங்கிறவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவர் அதிகமாக எதை படிச்சிருக்காருன்னா இந்தியன் ஃபிலாசபி படிச்சிருக்காரு, சமஸ்கிருதத்தையும் அவர் படிச்சிருக்கிறாரு. He also finished his advanced degree at Harvard. ஸோ இவர் ஹார்வர்ட்லேயே அவர் வந்துட்டு அவரோட அட்வான்ஸ் டிகிரியும் முடிக்கிறாரு. Some of his popular poems include The Wasteland, The Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quatrains, Journey of the Magi, After Strange God and Naming of Cats. ஸோ இதெல்லாம் அவர் எழுதின சில இம்பார்ட்டன்ட் போம். டிஎஸ் எலியட் won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year of 1948. ஸோ இவருக்கு வந்துட்டு நோபல் ப்ரைஸ் எந்த இயரில் கிடச்சிருக்கு அப்படின்னா நோபல் ப்ரைஸில் லிட்ரேச்சருக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு 1948 இவரும் ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னராக இருந்திருக்கிறாரு. டிஸ்கஷன் செஷன். இந்த போம் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான சேட்டை பண்ணுற கேட்டு, இந்த மாதிரி துருத்துருன்னு இருக்க கேட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் டிஸ்னி மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யுலிசஸ்னு ஒரு டிஸ்னி மூவி இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு கேட் இதே மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்களே இதே மாதிரி ஒரு கேட் அதில் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அது இருக்காது. ஆனால் ஒருத்தவங்களோட பெட்டாக இருக்கும். இந்த புக்கில் இருக்க பிக்சர் மாதிரியே இருக்கும் அந்த கேட்டு. ஸோ அந்த இது எனக்கு இந்த கேட்டை ரீட் பண்ணுறப்ப எனக்கு அந்த கேட் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கேட்டுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது. எப்போவுமே கேட் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் அறிவாளியாக இருக்கும், ஆட்டிடியூடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெட்ஸ் இருக்கா, அதுங்களோட கேரக்டர் என்ன, இல்லை உங்களுக்கு கேட் இருக்கா, அதுங்களோட என்ன எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை இந்த போம் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Figures of speech. A rhyme scheme is the pattern of sound that repeats at the end of a line or stanza. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட்ஸ். அது எங்கே ரிப்பீட் ஆகும்னா ஒரு வாக்கியத்தோட இறுதியிலையோ இல்லை ஒரு ஸ்டான்ஸாவோட இறுதியிலையோ ரிப்பீட் ஆகும். அதுதான் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏஏபிபி. ஆக்சுவலி இந்த போம் ஃபுல்லாக வந்துட்டு இதே ரைமிங் ஸ்கீம் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு எழுதியிருக்காரு. பட் கடைசி ஸ்டான்ஸாக வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. அது வந்துட்டு ஏஏபிபிசிசி அப்படிங்கிற ஒரு ரைமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கும் ஃபைனல் ஸ்டான்ஸாக்கும் ரைமிங் ஸ்கீம் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டான்ஸாக்கெலாம் இல்லை இன்பிட்வீன் ஸ்டான்ஸாஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைமிங் வேர்ட்ஸ். பா லா, despair there, Macavity gravity, stare there, air there, thin in, domed uncombed, snake awake, Macavity depravity, square there, cords yards, rifle stifled, repair there, astray way, stare there, say away, thumps sums, Macavity suavity, spare there, known giddlebone, time crime. Simile, a word or phrase that compares something to something else using the words like or as. ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஏதாவது ஒன்று டினோட் பண்ணி இன்னொருத்தோட கம்பேர் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு சிமிலி.
அது எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த வேர்டிங்ஸில் லைக் ஆர் அஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ லைக் ஆர் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கம்பேர் ஆச்சுன்னா அதுதான் சிமிலி. இந்த போமில் இருக்க சிமிலி Macavity, there is no one like Macavity. அதாவது மெக்காவிட்டியை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலங்கிறது இங்கே டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு சிமிலி. நெக்ஸ்ட்டு he sways his head from side to side with movements like a snake. அதாவது பாம்பை போல் இவனுக்கு அந்த அசைவுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்போட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிமிலி. Alliteration, the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது, இதுதான் அலிட்ரேஷன். இந்த போமில் நான் ஃபிகர் அவுட் பண்ண சில அலிட்ரேஷன்ஸ். Macavity mystery cat, he is called the hidden paw. இதில் Macavity mystery ரெண்டுமே எம்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ஒரு அலிட்ரேஷன். அடுத்து he is the bafflement of Scotland Yard, the flying squad's despair. இதில் வந்து ஸ்காட்லாண்ட் ஸ்குவாட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ஒரு அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு Macavity's a ginger cat, he is very tall and thin. இதில் டால் தின் அது வந்துட்டு டிஜியில் ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு his brow is deeply lined with thoughts, his head is highly doomed. இதில் his ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி his head is highly, இதில் ஹச் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். Personification, the attribution of a personal nature or human characteristics to something non-human or the representation of an abstract quality in human form. அதாவது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு மனிதனுடைய நேச்சரை வந்துட்டு ஒரு ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ஏதாவது ஒரு நான் ஹியூமன் திங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மழை நடக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு மேகம் கீழே இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ஹியூமன் திங்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது பர்சானிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டி இன் ஹியூமன் ஃபார்ம். அதாவது ஹியூமன் ஃபார்மோட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டியை வந்துட்டு நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு பர்சானிஃபிகேஷன். இந்த போமில் இருக்க பர்சானிஃபிகேஷன் என்னென்னா, இந்த போமில் நிறைய வந்துட்டு பர்சானிஃபிகேஷன் தான். இந்த போம் ஃபுல்லாமே பர்சானிஃபைட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவன் எல்லா இடத்துலையும் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி ஹீ, ஹிம்மு, ஹிஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Macavity's a mystery cat, he is called the hidden paw. இதில் வந்துட்டு ஹீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவனை வந்துட்டு ஒரு ஹிடன் பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் அப்படிங்கிறாங்கல்ல, ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். ஹீ இஸ் broken every law, he breaks the law of gravity. ஸோ அவன் வந்துட்டு எல்லா மனித விதிகளையும் மீறுகிறான். லா ஆஃப் கிராவிட்டினா வந்துட்டு புவியீர்ப்பு விசையே வந்துட்டு லா ஆஃப் கிராவிட்டினா புவியீர்ப்பு விசை தானே. ஆமாம், புவியீர்ப்பு விசையே வந்துட்டு அவன் மீறுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். Refrain. A refrain in poetry is a line, phrase or single word that is repeated periodically within the poem to build up drama or emphasis. poetryல ஒரு லைன் அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரேஸ் இல்லைனா ஒரு சிங்கிள் வேர்டு வந்து இது திரும்ப ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப வரும். எதற்காகனா அந்த போமில் இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக, அதாவது கொஞ்சம் மிகைப்படுத்துறதுக்காக இல்லை ஒரு ட்ராமாட்டிக்காக காட்டுறதுக்காக அது திரும்ப வரும். அதுதான் வந்துட்டு ரெஃப்ரைன். இந்த போமில் இருக்க ரெஃப்ரைன் என்னன்னா, for when they reach the scene of crime, Macavity is not there. And when you reach the scene of crime, Macavity is not there. But when a crime is discovered, then Macavity is not there. ஸோ இது வந்துட்டு ஒரே மாதிரியான லைன் வந்துட்டு திரும்ப வந்திருக்கு, ஒரு பீரியாடிக்கலாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு ரெஃப்ரைன். Anaphora, repetition of a word or expression at the beginning of successive phrases, classes, sentences or verses, especially for rhetorical or poetic effect. ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸ்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு சென்டென்சஸ்லேயோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ ஆரம்பத்தில் வரும். அது எதுக்காக வரும் அப்படின்னா ரெட்டோரிக்கல் எஃபெக்ட், பொயட்டிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரேஸ் இல்லை ஒரு கிளாஸ், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்ஸ் இது வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் அனஃபோரா.
இந்த போமில் இருக்க ஆனஃபோர் என்னன்னா, யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட், யூ மே லுக் அப் இன் த ஏர். இதில் யூ மே அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ரிப்பீட்டடாக. ஸோ இட்ஸ் அ ஆனஃபோரா. Glossary. Elusive, not easy to catch. பிடிபடாமல் இருக்கிற, மழுப்பலாக. This thief is elusive. இந்த திருடன் மழுப்பலாக இருக்கிறான். Agile, able to move quickly. சுறுசுறுப்பான. He is agile. அவர் சுறுசுறுப்பானவர். Phantom, a ghost, பூதம். There is a phantom in the building. கட்டிடத்தில் ஒரு பூதம் உள்ளது. Paw, an animal's foot, பாதம். The cat rubs its paw. பூனை அதன் பாதத்தை தேய்க்கிறது. Defy, to refuse to obey somebody. எதிர்த்து நில். He defies his manager. அவன் தன் மேலாளரை எதிர்க்கிறான். Bafflement, confused, குழப்பம். He is baffled. அவர் குழம்பி போகிறார். Despair, lost all hope, விரக்தி. He is in despair. அவர் விரக்தியில் உள்ளார். Levitation, the action of rising the air. காற்றில் மிதக்க செய்தல். This yoga is levitating. இந்த யோகா காற்றில் மிதக்கச் செய்கிறது. Fakir, mendicant monk, துறவி. He is a fakir. அவர் ஒரு ஃபக்கீர். Stare, to look at somebody or something. உற்றுப்பார். The teacher stares at the student. ஆசிரியர் மாணவனை முறைத்து பார்க்கிறார். Ginger, aware beforehand. முன்னெச்சரிக்கையுடன். He is gingerly. அவர் முன்னெச்சரிக்கையானவர். Sunken, drown, மூழ்கி. The boat is sunken. படகு மூழ்கிவிட்டது. Domed, a round roof, குவிமாடம். He lives under the dome. அவர் குவிமாடத்தின் அடியில் வசிக்கிறார். Neglect, no intention or care. கவனியாதிரு. He neglected his health. அவர் தனது உடல்நிலையை அலட்சியப்படுத்தினார். Whiskers, hairs that grow near the mouth of some animal. மீசை. The cat has whiskers. பூனைக்கு மீசை உள்ளது. Sway, to move slowly from side to side. பக்கவாட்டாக மெதுவாக இயங்கு. He sways his neck. அவர் தனது கழுத்தை அசைக்கிறார். Faint, demon, அசுரன். He is a faint. அவன் ஒரு அசுரன். Feline, like a cat, பூனைக்குட்டி. This animal is a feline. இது ஒரு பூனைக்குட்டி. Depravity, wickedness, மோசமான நடத்தை. His actions are depraved. அவனுடைய செயல்கள் கேவலமானவை. Ladder, room that is useful for storing food. உணவுப் பொருட்கள் வைக்கும் அலமாரி. The ladder is full of food. அலமாரி உணவு நிறைந்தது. Looted, steal goods from, கொள்ளையடி. The cat looted from the ladder. பூனை ladderலில் இருந்து கொள்ளையடித்தது. Rifled, hit or kick, தாக்கி. A ball rifled him. ஒரு பந்து அவரை தாக்கியது. Stifle, suffocate, திணறி. He got stifled. அவன் திணறி போனான். Trellis, wood that cross each other used to support climbing plants. தழுவுகொடி பந்தல். She grabs vegetables from the trellis. அவள் தழுவுகொடி பந்தலில் இருந்து காய்கறிகளை பிடிக்கிறாள். Treaty, agreement, உடன்படிக்கை. The government signed the treaty. உடன்படிக்கையில் அரசாங்கம் கையெழுத்திட்டது. Astray, into error, தவறான. This project is astray. இந்த திட்டம் தவறானது. Admiralty, in the UK the government department that administrated the Royal Navy. கடற்படை நிர்வாக குழு. This officer is in Admiralty. இந்த அதிகாரி கடற்படை நிர்வாக குழுவில் இருக்கிறார். Deceitfulness, dishonest, ஏமாற்றுகிற. He is deceitful. அவர் ஏமாற்றக்காரர். Suavity, polite, pleasant, சாதுரியமான. He is a suave man. Suave man. அவர் சாதுரியமான மனிதர். Alibi, a piece of evidence but cannot be guilty of the crime.
வேற்றிடவாடம். The police got an alibi. போலீசாருக்கு வேற்றிடவாடம் கிடைத்துள்ளது. Deed, செயல். He has done a good deed. அவர் ஒரு நல்ல செயலை செய்துள்ளார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.